அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் மாஸ் கம்யூனிகேஷனுடைய கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். முக்கிய அம்சங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன். மாஸ் கம்யூனிகேஷனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதோடைய டாஸ்க் எப்படி இருக்கும், அதோடைய ரோல் எப்படி இருக்கும், பர்பஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்கில்ட்யூட்ஸ் கிரியேட்டிவ். நான் பூபதிராஜ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதோடைய பர்பஸ் என்ன, அதோடைய ரோல் என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா சர்வேலன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமூகத்தின் கண்களும் காதுகளும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ ஒரு பீப்புள் குளோபல்லேருந்து லோக்கல் நியூஸ் வரைக்கும் எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிறணும், அவங்க அதில் அவேராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சர்வேலன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்னு சொல்கிறது. ஸோ கவர்மெண்ட் ஆக்டிவிட்டி, சோசியல் ட்ரெண்ட்ஸு, குளோபல் லோக்கல் ஈவெண்ட்ஸு இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான். இதான் சமூகத்தின் கண்களும் காதுகளும். இதுதான் செகண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ரெண்டாவது நம்ம பார்க்குறது இன்ஃபார்மிங். ஒரு மாஸ் கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு விஷயத்தை மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் கண்டிப்பாக. அது கரண்ட் ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், நியூஸ் ரிப்போர்ட்டாக இருக்கலாம், வெதர் ரிப்போர்ட்டாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தாலே செப்டம்பர் டு டிசம்பர் வரைக்கும் வானிலை ஆராய்ச்சி மையம் பிஸியாக இருப்பாங்க. அவங்களுடைய இன்டர்வியூஸ், அதோடைய இயக்குநர்கள் நம்மளுக்கு அடிக்கடி வெதர் ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மழை பெய்யும், மழை பெய்யாது. தன்னார்வலர்களும் அதை பற்றி நிறைய வெதர் ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா பப்ளிக்கு நம்மளுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்றைக்கி வெளியே போகாதீங்க, இங்கே மழை பெய்யுது, இங்கே ரெட் அலர்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு. அது வெதர் ரிப்போர்ட்னு இல்லை, எல்லா விஷயத்துக்குமே தான். கரண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி, நியூஸ் ரிப்போர்ட்ஸை பற்றி, இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது, எல்லாத்தை பற்றியுமே நம்மளுக்கு ஒரு பாலிசிஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பப்ளிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ அதோடைய எக்ஸாம்பிள் தான் இது. நியூஸ் பேப்பர் மூலமாக ஒரு விஷயத்தை மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். மூணாவது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். மூணாவது ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கை அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, எஜுகேட் பண்ணுறது. இப்போ நம்ம அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன்னா உங்களை நான் எஜுகேட் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் வேரியஸ் இஷ்யூவை பற்றி, ஹெல்த்தை பற்றி, சயின்ஸை பற்றி, இப்படி நிறைய விஷயங்கள் மக்கள் அவேராக இருக்கணும், அவங்க எஜுகேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி இருக்கிறது தான் மாஸ் கம்யூனிகேஷனுடைய ஒரு முக்கியமான ரோல். இப்போ இந்த யூடியூப் சேனல்லே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மாஸ் கம்யூனிகேஷன் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறையா சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் யூடியூப்பை திறந்தாலே நிறைய அறிவுபூர்வமான சேனல்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் புதுசாக நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறீங்க. இது எல்லாமே மாஸ் கம்யூனிகேஷனோட ஒரு ஃபங்க்ஷன் தான் எஜுகேட் பண்ணுறது. ஸோ அதோடைய முக்கியமான ஒரு யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெர்சுவேஷன். பெர்சுவேஷன் என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம கீ கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தோம் இல்லையா, இம்பேக்ட் பண்ணுறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அதுதான் பெர்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெர்சுவேஷன் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பெர்சுவேஷன் என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நம்ம மேலே. அதாவது இது மேக்ஸிமம் எங்கே எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா அட்வர்டைஸிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்மளை அதுக்கு முன்னாடி பெர்சுவேஷன் என்னென்னா வற்புறுத்துதல். பெர்சுவேஷன் என்னென்னா வற்புறுத்துதல் அல்லது சம்மதிக்க வைத்தல். சம்மதிக்க வைத்தல், வற்புறுத்துதல். சரியாதுங்களா? சம்மதிக்க வைத்தல், வற்புறுத்துதல். அதாவது ஒரு பொருளை உங்களை வாங்க வைக்கிறது.
இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு 90% ஆஃப் பொருள் எடுத்துக்கோங்க. இந்த பொருள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. பார்க்காத பொருளை நம்ம வாங்க போகிறதில்ல. ஏன்னா அந்த ட்ரஸ்ட் வந்து நம்ம நம்ப மாட்டோம். என்னடா இது புது கேள்விப்படாததாக இருக்கே, எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இதுவே அட்வர்டைஸ்மெண்ட் வந்த பொருள்னா ஆமாம் இது நான் அடிக்கடி அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குறேன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த பொருளை வந்து வாங்குவோம். அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த பொருளை வாங்குறவங்க தான் நிறையா பேர். அது இல்லாத பொருளை நம்ம வாங்க போகிறதில்ல. ஸோ இது அட்வர்டைஸிங் நம்ம பார்க்கும்போது இதை நம்ம தெளிவாக பார்ப்போம், நிறையா பார்ப்போம். ஸோ அதான் பெர்சுவேஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு பொருளை நம்மளை வாங்க வைக்கிறதுக்கு பேர் தான் அட்வர்டைஸிங். அதை நம்ம மேலே வாங்குன்னு அதை போட்டு ரிப்பீட்டடாக காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து நம்ம சைக்காலஜிக்கலாக அதை பார்த்து அந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட். இதுதான் முக்கியமான இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவேன்னா, அதாவது நிறைய மக்கள் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து மாஸ் மீடியாவை நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஃபிலிம், டிவி ஷோஸ், சோசியல் மீடியா, யூடியூப். இப்போ யூடியூப்பில் வந்து எஜுகேஷ்னல் போடுறோம். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபங்க்ஷனில் வந்து எஜுகேட் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதும் முக்கியமான ஒரு விஷயம். யூடியூப்பை எத்தனை பேர் எஜுகேட் பண்ணுறதுக்கு எஜுகேஷனுக்காண்டி பார்க்குறாங்க, எத்தனை பேர் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கிறோம் அப்படின்னா அதிக பேர் ஒரு 70% பீப்புள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு 30% வேணால் எஜுகேஷன் பர்பஸ்க்கு இந்த மாதிரி என்னுடைய சேனலை வந்து பார்க்கலாம். பட் 70% ஆஃப் பீப்புள் வந்து இதை தான் பார்ப்பாங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ மாஸ் மீடியா வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஹியூஜ் ரோல் வந்து வகிக்குது. எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எஸ்கேப் த ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம ஒரு ஒர்க் பார்ப்போம், ஒரு ப்ரெஷரில் இருப்போம், அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகிறது தான் இப்போ மூவிஸ், டிவி ஷோஸ் எல்லாமே வந்து உட்காரோம். முன்னாடிலாம் வந்து விஜய் டிவியில் வந்து கலக்க போவது யார் வரும், சன் டிவியில் வந்து அசத போவது யார் வரும், அதெல்லாம் நாங்கள் அப்படி பார்க்கும்போது ரிலாக்ஸ் ஆகிடுவோம். இன்றைக்குமே நம்ம எவ்வளோ பேர் வடிவேல் காமெடி, விவேக்ஸ் காமெடிலாம் பார்த்து ரசிச்சுக்கிருக்கோம். நம்ம மீம்ஸை பார்த்து எத்தனை பேர் சிரிக்காதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க. ஸோ எல்லாமே வந்து மாஸ் கம்யூனிகேஷனுடைய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாக என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷனில் அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா சோசியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோசியலைசேஷன் அப்படின்னா என்னென்னா கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன். இப்போது உதாரணத்துக்கு நம்ம இந்தியா வந்து பல மாநிலங்கள் கொண்ட ஒரு நாடு. பல மாநிலங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள்லாம் இருக்குது, பல்வேறு ஃபுட் இருக்குது. நம்ம இப்போ வந்து டிவிலேயோ ஃபிலிம்லேயோ எத்தனை பேர் நம்ம மலையாள ஃபிலிம்ஸ் பார்க்குறோம், எத்தனை பேர் ஹாலிவுட் ஃபிலிம்ஸை பார்க்குறோம். கடைசி விவசாயி படம் பார்த்தோம். ஓகே, கடைசி விவசாயி ஒரு அருமையான படம். அந்த அருமையான படத்தில் ஒரு விவசாயியோடைய வாழ்க்கையை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இப்போது இதை எல்லா ஊர்லேயுமே, எல்லா மாநிலங்கள்லேயுமே, எல்லா நாட்டிலையுமே பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கல்ச்சரை, நம்முடைய கல்ச்சரை அவங்க வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா. அதுதான் வந்து கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறது. இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இப்படி இருக்குமா, இவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குமா. இப்போ காந்தாரா படம் வந்துச்சு. காந்தாரா படத்தில் ஆக்சுவலி அந்த காந்தாரா அப்படிங்கிறது வந்து ஒரு மக்கள் வழிபடுற ஒரு தெய்வம். அப்போ அந்த கலாச்சாரத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அதுதான் வந்து சோசியலைசேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூடியூப்புங்கிறது பன்முக தன்மை கொண்ட ஒரு தளம் அப்படின்னு சொல்லலாம். எஜுகேஷனல் வீடியோ இருக்கும், ட்ராவல் வீடியோ இருக்கும், ஃபுட் வீடியோ இருக்கும், ஃபிட்னஸ் வீடியோ இருக்கும், ஃபினான்ஸ் வீடியோ இருக்கும். இப்படி நிறையா சேர்ந்தது தான் யூடியூப். இப்போது ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ நிறைய ட்ராவல்ஸ் விளாக்லாம் பார்ப்போம். நம்மளால் அங்கே போக முடியாது, ஆனால் அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம் இல்லையா, அந்த கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிடுவோம் இல்லையா. சோசியலைசேஷன், கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம மாஸ் அதோடைய செயல்பாடுகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் பார்த்தோம். இப்போ மாஸ் கம்யூனிகேஷனுடைய கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, எலிமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கிட்டத்தட்ட மாஸ் கம்யூனிகேஷனும் நம்ம முன்னாடி பார்த்த கம்யூனிகேஷனும் கிட்டத்தட்ட ஒன்று தான், லிட்டில் பிட் சேஞ்ச் ஆகும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி நிறைய விஷயங்களை, நிறையா இன்ஃபர்மேஷனை நீங்கள்
லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.